அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 8/10/2024 இன்றைக்கு ஸ்ரீசக்தி. இந்த ஸ்ரீசக்தியில் ட்ரா நம்பர் 436. இந்த 436 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிற பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்த்துருவோம். நேற்றைய கணக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இதில் 94 அப்படிங்கிற நம்பர் எடுத்தோம் இந்த கணக்கில். ஓகேங்களா, இந்த சைடில் 2023-24 அப்படிங்கிற கணக்கில் நம்ம 94 எடுத்துருந்தோம். ஆனால் 94ங்கிறத ஏசிக்கு பாட்டி வைத்தாச்சு. இதில் 94 வந்தது நமக்கு ஏபிக்கு. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படிங்கும்போது நேற்றைக்கும் 46, அதுக்கும் முதல் நாளும் 46 அப்படின்றதுனால நமக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்பர்களே. இதில் நமக்கு பாஸ் ஆனது ஏ போர்டுக்கு ஒரு 9 மட்டும் இந்த கணக்கில் பாஸ் ஆகிருந்தது. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் என்ன வந்ததுங்கிறதையும் பார்த்துடலாம். கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது சிவகுமார், இதில் சிவகுமாருங்கிறது ஆல் போர்டுக்கு 9 கொடுத்துருக்காப்புல, 09, அதில் 9 பாஸ் ஆகிருக்கு. சிவகுமாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் இந்த ரமேஷுங்கிறவர் 4ங்கிறத ஏசிக்கு மட்டுமே வச்சுட்டார். ஓகேங்களா, இது மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே போல் இன்னொரு 3 பேரும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். இதில் விமலா 2-4 ஆல் போர்டுக்கு, இதுலேயும் 4 பாஸ் ஆகிருக்கு. அதே போல் குமரவேல் ஆல் போர்டுக்கு 4 கொடுத்துருக்காரு. விநாயகமூர்த்தி, இந்த விநாயகமூர்த்தி அப்படிங்கிறவர் ஆல் போர்டுக்கு 2-9, இதுலேயும் 9 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கு வெற்றி கணிப்பு கொடுத்த விமலா, குமரவேல், விநாயகமூர்த்தி, சிவகுமார், இதில் விமலா, குமரவேல் 2 பேரும் நமக்கு 4 பாஸ் ஆகிருக்கு. அதே போல் விநாயகமூர்த்திக்கும் சிவகுமாருக்கும் 9 பாஸ் ஆகிருக்கு. இந்த வெற்றி கணிப்பு கொடுத்த நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதே போல் பார்க்குற அனைவரும் உங்களுடைய கணிப்பு என்ன வருதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணிப்பில் என்ன வருதுங்கிறது பார்த்துடலாம். இன்றைய கணக்குன்னு அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு 3வது நாளாக இதே அமைப்பில் கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த அமைப்பில் இந்த 2023-24 அப்படிங்கிற கணக்கில் இன்றைக்கு 3வது நாளாக இதில் கொடுக்குறோம். ஓகேங்களா, இதில் டோட்டலாகவே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த கணக்கில் அதே போல் இதில் 26-57, இதில் 94-41 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கணக்கில் நமக்கு டோட்டலாக என்ன வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். இது முழுசான ஒரு கணக்காக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இதில் பாருங்கள், இந்த 26. ஓகேங்களா, 4 நம்பர் கணக்குலேருந்து அப்படியே அடுத்தடுத்து வந்திருக்கு. அடுத்தது 44 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இதில் 26-44 அப்படிங்கும்போது அடுத்தடுத்து அப்படியே வந்திருக்கு. இந்த அடுத்தடுத்து வரும்போது இதில் மீண்டும் இந்த 2-4 அப்படிங்கும்போது 6 வருது. ஓகேங்களா, 6 அப்படிங்கும்போது அடுத்தடுத்து வருது. அதே போல் இந்த 6-4 அப்படிங்கும்போது 2 வருது. பிசிக்கு 62 அப்படிங்கிற நம்பர் வருது. ஓகேங்களா, இதில் 62 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அடுத்தடுத்துன்னு பார்க்கும்போது இதே போல் தான் அமைப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த கணக்கில் ஏ போர்டுக்கும் இதில் 2 வரும். ஓகேங்களா, அந்த ஏ போர்டுக்கு ஏன் 2 வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 கணக்கு எடுத்துப்போம். இதில் 65-44. ஓகேங்களா, ஏபிக்கு உள்ள நம்பரை பாருங்கள், 65-44 அப்படிங்கும்போது 6-4 வந்திருக்கு. அடுத்தது 2 வரணும். இதில் ஏசிக்கு டபுள்ஸ் இருக்குது. ஏசிக்கு டபுள்ஸ் வரும்போது உங்களுடைய கணக்கில் அமைப்பு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, இதில் ஏசிக்கு டபுள்ஸ் இருக்குது. அதே போல் பி போர்டுக்கு தனியாக பார்க்கும்போது இதில் பாருங்கள் 5-4, அடுத்தது நமக்கு 3-1 வரும். ஓகேங்களா, இதில் 3-1 இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 62ங்கிறது 32ஆகவும் வரும். அதே போல் ஏசிக்கு டபுள்ஸ். இந்த கணக்கில் பார்க்கும்போது இன்றைய கணக்கில் டபுள்ஸ் இருக்குது ஏசிக்கு உங்களுக்கு டபுள்ஸ் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் 232ம் 262 அப்படிங்கிற 2 நம்பரும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்தது நம்ம ஸ்ரீசக்தி லேவரில் கணக்கை பார்த்துடலாம்.
சக்தி கணக்கு பார்க்கும்போது இதில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு எடுத்துப்போம். அந்த கணக்கில் பாருங்கள் 45, ஏசிக்கு 45. அதே போல் ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரங்கும் போது ஏபிக்கு 45. ஓகேங்களா? இந்த கணக்கில் அடுத்த 45 நமக்கு பிசிக்கு வரணும். பிசிக்கு அந்த 45 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஓகேங்களா? இதில் பிசிக்கு 45 இருக்குது. இதில் வந்து அந்த 45ங்கிறது ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் எடுக்கும்போது இதில் 3 நம்பர் வருது ஏ போர்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அந்த ஏவுக்கு பார்ப்போம். ஏவுக்கு பார்க்கும்போது இந்த கணக்கில் தனி நம்பர்னு பார்க்கும்போது 6 இருக்குது, 8 இருக்குது. ஓகேங்களா? 6, 8 அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு 0 வரும். ஓகேங்களா? இந்த கணக்கில் 0 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டுக்கு இருக்குது. அதே கணக்கில் இங்கே பாருங்கள், ஏ போர்டுக்கு 4, 4 அப்படின்னு வந்திருக்குங்களா? அடுத்தது நமக்கு இந்த 4ங்கிறது மீண்டும் வரலாம். அந்த 4ங்கிறது மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட கணக்கில் இது வருதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் இந்த கணக்கில் பாருங்கள், ஒரு 6 வார கணக்குக்கு 04, 04 அப்படியே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கில் 4 வந்தாலும் வரலாம், அல்லது 0 அல்லது 2 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? இதில் 0, 2, 4 அப்படியே இருக்குது. உங்களை கணக்கில் இந்த 4ங்கிறது மட்டும் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் 04, 04ன்னு 3 முறை வந்துருச்சு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த 4ங்கிறத நீக்கலாம். ஓகேங்களா? இந்த கணக்கில் இது ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது டோட்டலாக நமக்கு வந்து 45ங்கிற நம்பரை கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் டோட்டலாகவே பிசிக்கு உள்ள 45ங்கிறது மட்டுமே கொடுக்குறேன். 3 நம்பரை அடிச்சு. ஓகேங்களா? இதை டபுள்ஸ் வந்தால் மட்டும் இந்த 445 அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம முன்னாடி கொடுத்த 2023க்கும் 24 அப்படிங்கிற வருஷத்து கணக்கில் பார்க்கும்போது ஏசிக்கு டபுள்ஸ் வந்துச்சு, அதுவும் 2. அப்படி பார்க்கும்போது இதில் 4ங்கிறது ஏபிக்கு மட்டும் வருது. ஓகேங்களா? இதில் ட்ரிபிள்ஸ் 1 இருக்குது. அடுத்தது பார்த்துருவோம். இதில் வந்து 045, 245, 445 ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு கணக்கையும் பார்த்துடலாம். கொடுக்கணும் பாருங்கள், 46, 45. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 44 அப்படின்னு வரலாம். 44 அப்படின்னு வந்ததுன்னா இந்த கணக்கை பாருங்கள், சி போர்டுக்குள்ளது 5, 8 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 5, 8 அப்படிங்கும்போது 3 இறங்கும். அந்த 3ங்கிறது நமக்கு ஏற்கனவே சி போர்டுக்கு வந்திருக்கு. மீண்டும் அந்த 3 அப்படின்னு வந்ததுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 8ங்கிறத தனிப்பட்ட முறையில் இந்த 8க்கு மட்டும் ஒரு பவர் எடுத்தோம்னா இதுக்கும் 4 தான் வரும். ஓகேங்களா? இந்த கணக்குக்கும் 4 தான் வரும். அப்படி கணக்கு பார்த்தா 444ங்கிற ட்ரிபிள்ஸ் இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா? இந்த 4ங்கிறது ஆல் போர்டுக்கும் வருது. ஓகேங்களா? 4 வருதா அப்படின்னு பார்க்கும்போது ஆல் போர்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா? இந்த கணக்கில் 444 அனைவருக்கும் ஒரு செட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த கணக்குக்குன்னு பார்க்கும்போது ட்ரிபிள்ஸில் ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மீண்டும் 6 வருமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கணக்கு பாருங்கள், 4, 5, 6 அப்படிங்கிறது சி போர்டுக்கு 6 வரலாம். ஓகேங்களா? இந்த கணக்கில் மீண்டும் 6 வந்தால் இந்த இன்றைக்கி தினசரி கணக்கு பார்க்கும்போது 46, 746, 946. ஓகேங்களா? அந்த 46ல் அடுத்தது 446 அப்படின்னு வரலாம். தினசரி கணக்குன்னு பார்க்கும்போது இந்த கணக்குலேயும் 6 இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 6ங்கிறது நமக்கு சி போர்டுக்கும் வரலாம். ஓகேங்களா? இது 446 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதில் ட்ரிபிள்ஸுங்கும் போது 444. உங்களுக்கு இந்த 444 விருப்பம் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு பார்க்கும்போது 446 இருக்குது, 444 இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. இந்த கணக்குன்னு பார்க்கும்போது நம்ம டோட்டலாக இதே அமைப்புக்கு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் கொடுத்ததில் நம்ம ஒரு
8 நம்பர் கொடுத்துருக்கோம் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த 8 நம்பரில் உங்களோட கணக்கில் எது வருதோ அது மட்டும், எந்த கணக்கு செட் ஆகுதோ அந்த கணக்கை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். மற்றதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் நம்ம சி போர்டுக்கும் உள்ள மட்டும் பார்ப்போம். இந்த சி போர்டுக்குன்னு தனியாக பார்க்கும்போது இது டோட்டலாக ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது இதில் 2 4, ஓகேங்களா, 2 4 கொடுத்துருக்கோம். அடுத்தது 5 6. இதில் வருஷலாக பார்க்கும்போது 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அந்த 6ங்கிறது மீண்டும் வந்தாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கும்போது இந்த 2ம் 5ம் இருக்குது. இந்த கணக்கில் ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்க்கும்போது 2 5 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இந்த கணக்கில் வராத ஒரு கணக்கு வந்ததுனால் இந்த 444 அப்படிங்கிற மாதிரி 3 நாள் வரலாம். உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்பர்களே. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.